பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் இஸ்லாம் பாடம் எழுதுகின்ற மாணவர்களின் அடைவு மட்டத்தை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி அமைச்சின் மூலம் நடாத்தப்படும் சமய பாடங்களுக்கான பின்னூட்டல் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்திலே நாங்கள் மூன்றாவது தேர்ச்சியாக காணப்படுகின்ற அல் அஹ்லாக் வத் தஸ்கியா என்ற அந்த தேர்ச்சியை இன்றைய இந்த பாடத்தினூடாக விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். இந்த தேர்ச்சியிலே தரம் 10 பாடப்புத்தகத்தில் 4 தலைப்புகளும், தரம் 11 பாடப்புத்தகத்தில் 3 தலைப்புகளுமாக மொத்தம் 7 தலைப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. தரம் 10 பாடப்புத்தகத்திலே 10வது தலைப்பாக தஸ்கியா என்ற பாடம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 11, 12, 13 ஆகிய பாடங்களாக நட்பண்புகள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் 1, நட்பண்புகள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் 2, ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிகள் என அந்த தலைப்புகள் காணப்படுகின்றன. தரம் 11 பாடப்புத்தகத்திலே நட்பண்புகள் தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டம், இஸ்லாமிய ஒழுக்க மேம்பாடு, ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள் என 3 தலைப்புகள் காணப்படுகின்றன. ஆம் மாணவர்களே, இந்த தேர்ச்சியை அடையக்கூடியதாக தேர்ச்சி மட்டங்கள் இந்த பாட தலைப்புகளினூடாக போடப்பட்டிருக்கின்றன. அந்த தேர்ச்சி மட்டங்கள் அடையப்படுகின்ற போது அந்த தேர்ச்சி உங்களிடம் சேருகின்றது. ஆம் மாணவர்களே, நாங்கள் அந்த தேர்ச்சியை அடைந்து கொள்வதற்காக பாடப்புத்தகங்களிலே போடப்பட்டிருக்கின்ற அந்த 7 தலைப்புகளில் ஒன்றான அத்தஸ்கியா என்ற தலைப்பை நாங்கள் எங்களுடைய ஞாபகமூட்டலுக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த பாடத்தை 3 பிரதான பகுதிகளாக எங்களுக்கு பிரித்து நோக்க முடிகின்றது. பதவிலக்கம், தஸ்கியத்து நப்சின் முக்கியத்துவம், உள்ளத்தின் 3 நிலைகள் என்பனவே அந்த 3 அம்சங்களும் ஆகும். நாங்கள் முதலாவது பதவிலக்கத்தை நோக்குகின்ற போது மொழி ரீதியாக பரிசுத்தப்படுத்துதல், சீர்படுத்துதல் என்ற கருத்துக்களை அது கொண்டிருக்கின்றது. பரிபாசை ரீதியில் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல், தஸ்கியத்துன் நப்ஸ் என்ற அந்த தொடரில் கருத்தாக காணப்படுகின்றது. ஆமானவர்களே, அடுத்ததாக தஸ்கியத்து நப்சின் முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை ஏன் நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே நல்ல பண்புள்ளவர்களாக விளங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பண்புகளின் சிகரம், நட்பண்புகளின் சிகரம் என்று அல் குர்ஆனிலே வர்ணித்து கூறியிருப்பதனை எங்களால் காண முடிகின்றது. நட்பண்புள்ளவர்களை சமூகத்திலே எல்லோரும் விரும்புவார்கள். சமூகத்தால் நட்பண்புள்ளவர் நேசிக்கப்படுவார். இந்த அளவுக்கு நட்பண்பு என்பது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு வாழுகின்ற ஒருவருக்கு நட்பண்புள்ளவர்களாக வாழலாம். நட்பண்புள்ளவராக வாழுகின்ற போது சமூகத்தால் அவர் விரும்பப்படுகின்ற ஒருவராக மாறுகிறார். இப்படியாக நட்பண்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் கூட இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மக்காரிமல் அஹ்லாக், நான் நட்பண்புகளை பூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு உள்ள தூய்மை என்பது, உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது முக்கியமானதாக காணப்படுகிறது. எல்லா பண்பாடுகளுக்கும் அடிப்படை உள்ளமாக காணப்படுகிறது. உள்ளம் தூய்மை அடைந்தால் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தூய்மை அடைகின்றது. இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு கோட்பாடாக காணப்படுகிறது. நாங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில், உள்ளத்தை பரிசுத்தமானதாக வைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் எங்களிடமிருந்து நல்ல செயல்பாடுகள் வெளிவர முடிகின்றது. எனவே நாங்கள் இந்த உள்ளத்தினுடைய முக்கியத்துவம், உள்ள சுத்தத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி இன்னும் நிறைய எங்களுக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள்
இதிலே இன்னும் ஒரு பகுதியாக இருக்கின்ற உள்ளத்தினுடைய 3 நிலைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். உள்ளத்தினுடைய 3 நிலைகள். அதிலே முதலாவது நப்சுல் அம்மாரா பிஸ்ஸு, தீமையை ஏவும் உள்ளம். இங்கு நன்மைக்கான எந்த விதமான இடம்பாடுகளும் கிடையாது. இரண்டாவது வகையான உள்ளம் நப்சுல் லவ்வாமா, தன்னைத்தானே நொந்து கொள்ளுகின்ற உள்ளம். இங்கு பாவத்துக்கான தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அந்த பாவத்தை செய்ததற்கு பிறகு நான் ஏன் அந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை ஒன்று காணப்படும். இப்படியான உள்ளம் நப்சுல் லவ்வாமா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. மூன்றாவது வகையான உள்ளம் நப்சுல் முத்துமாயின்னா, திருப்தி அடைந்த உள்ளம். இங்கு நன்மைக்கான தூண்டுதல்களே அதிகமானதாக காணப்படுகின்றது. இந்த உள்ளத்தை மூன்றாவது நிலையில் உள்ள உள்ளத்துக்கான அடைவை அடைந்து கொள்வதற்குத்தான் நாங்கள் தஸ்கியத்துன் நப்ஸை மேற்கொள்ள வேண்டும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். முதலாவது உள்ளத்திலிருந்து இரண்டாவது உள்ளத்துக்கு கொண்டு வந்து இரண்டாவது உள்ளத்தினுடைய நிலையிலிருந்து மூன்றாவது உள்ளத்தினுடைய நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு எங்களுடைய உள்ளங்களை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த உள பண்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை விளங்கிக் கொள்வோம். இப்படியாக அத்தஸ்கியா என்பது 3 பகுதிகளை கொண்டதாக காணப்படுகிறது. அதனை நாங்கள் இப்படி ஞாபகமூட்டிக் கொள்வோம். மாணவர்களே, அடுத்த தலைப்பாக நாங்கள் பார்க்க இருப்பது நட்பண்புகள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். இதிலே நாங்கள் 4 பிரதான பகுதிகளை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். முதலாவது பதவிலக்கம். பதவிலக்கம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் மொழி ரீதியாக என்ன கருத்தில் நட்பண்புகள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அதே போல பரிபாசை ரீதியில் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது பற்றிய தெளிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அத்தோடு இரண்டாவது முக்கியமான ஒரு பகுதி தான் நபி அவர்களை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு கருத்து. அது கட்டாயமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது. அத்தோடு நட்பண்புகள் குறித்த 2 சூறாக்களினுடைய கருத்துக்கள் இந்த பாடத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது சூரத்துல் ஃபுர்கான். சூரத்துல் ஃபுர்கானில் 12 வகையான நட்பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அத்தோடு நட்பண்புகள் குறித்து சூரா லுக்மான் என்ன சொல்லுகின்றது என்பன பற்றிய விடயமும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 8 வகையான நட்பண்புகளை சூரா லுக்மான் சொல்லி காட்டுகின்றது. அந்த வகையில் நட்பண்புகளாக சூரா ஃபுர்கானிலே வந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பூமியில் பணிவாக நடத்தல், அறிவினர்களோடு தர்க்கிக்காமல் இருத்தல், இரவில் கூடுதலாக இறைவனை வணங்குதல், நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறல், செலவு செய்வதில் நடுநிலைமை பேணல், இணை வைக்காதிருத்தல், கொலை செய்யாதிருத்தல், விபச்சாரம் செய்யாதிருத்தல், பொய்ச்சாட்சி கூறாதிருத்தல், வீணான காரியங்களிலிருந்து விலகி இருத்தல், அல் குர்ஆன் வசனங்களுக்கு செவி சாய்த்தல், மகிழ்ச்சியான குடும்பத்தை வேண்டி பிரார்த்தித்தல் போன்ற நட்பண்புகள் சூரத்துல் ஃபுர்கானில் கூறப்பட்டிருப்பதனை இந்த பாடம் உள்ளடக்கி இருக்கின்றது. அதே போன்று சூரா லுக்மானில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் ஒரு தன ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். முதலாவது பணிவாக நடத்தல், இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுதல், மூன்றாவது நன்மையை ஏவி தீமையை தடுத்தல், பொறுமையை கடைபிடித்தல், பெருமை அடிக்காதிருத்தல், மனிதர்களை விட்டு முகத்தை திருப்பாதிருத்தல், நடுநிலைமை பேணல், சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுதல் போன்ற நல்ல பண்புகள் சிலவற்றை அல் குர்ஆன் சூரா லுக்மானிலே எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த விடயமும் இந்த தலைப்பிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நட்பண்புகள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் 2 என்ற தலைப்பை நாங்கள் கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம். இதிலே 5 வகையான பண்புகள், நல்ல பண்புகள் பற்றி எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. முதலாவது அன்பு, இரண்டாவது தியாகம்,
மூன்றாவது ஈகை, நான்காவது நாணயம், ஐந்தாவது புலன்களை பேணி நடத்தல். இந்த 5 வகையான பண்புகளும் ஒரு மனிதனிடத்தில் அமைதல் வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது என்பதனை இந்த பாடத்தை படிக்கின்ற நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். அடுத்ததாக இஸ்லாம் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு விடயம் இந்த பாடத்தினூடாக எங்களுக்கு சொல்லித்தரப்படுகின்றது. ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிகள், எங்களுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு, ஆன்மாவின் உயர்ந்த நிலைக்கு எங்களுடைய ஆன்மாவை கொண்டு செல்வதற்கு என்னவெல்லாம் தேவை என்பது பற்றிய ஒரு விடயத்தை இங்கே நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். 4 விடயங்கள் பற்றி இந்த பாடத்திலே எங்களுக்கு சொல்லித்தரப்படுகின்றது. முதலாவது ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகளில் முதலாவதாக அல் இஹ்லாஸ் என்ற பண்பு காணப்படுகிறது. இரண்டாவது தௌபா, பாவ மீட்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அல் இஹ்லாஸ் என்பது உள தூய்மை, தூய்மையான எண்ணம் என்று சொல்லி நாங்கள் அதனை பார்க்கின்றோம். மூன்றாவது வரா, பேணுதல், எல்லாவற்றிலும் பேணுதலோடு நடந்து கொள்ளுகின்ற அந்த பழக்கம் உள்ளவர்களாக இருப்பது நட்பண்புகளுக்கான ஒரு முக்கியமான காரணியாக அமைந்துள்ளது. ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள் ஒன்றாக இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 4வது ஜுஹுத், பற்றற்ற வாழ்வு. உலகத்தில் நாங்கள் பற்றில்லாதவர்களாக வாழ வேண்டும் என்பதனை இந்த விடயம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இப்படியாக நாங்கள் இந்த பாடத்தை 4 அம்சங்களில் ஊடாக விளங்கி கொள்ள மாணவர்களே, நாங்கள் தரம் 10 பாடப்புத்தகத்திலே போடப்பட்டிருக்கின்ற அல் அஹ்லாக் வ தஸ்கியா என்ற அந்த தலைப்போடு தொடர்பான விடயங்களை எங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்தோம். இப்போது தரம் 11 பாடப்புத்தகத்திலே போடப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்போடு தொடர்பான முதலாவது தலைப்பு நட்பண்பு தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டம். இதனை நாங்கள் 2 முக்கியமான தலைப்புகளினூடாக விளங்கிக் கொள்கின்றோம். முதலாவது நட்பண்புகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி இங்கேயும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தரம் 10 பாடப்புத்தகத்திலே நாங்கள் நட்பண்புகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி மேலோட்டமாக விளங்கி கொண்டோம். இங்கே அல் குர்ஆனினதும் சுன்னாவினதும் ஆதாரங்களின் அடியாக நட்பண்புகளை பற்றி விளங்கி கொள்ள இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நட்பண்புகளுடைய முக்கியத்துவம் இந்த பாடத்திலே சிலாகித்து கூறப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது, இஸ்லாம் கூறும் நட்பண்புகள் என்று 4 வகையான நட்பண்புகளை இந்த பாடம் அறிமுகம் செய்கின்றது. அந்த நட்பண்புகள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், அல் குர்ஆன் சுன்னாவினுடைய பார்வையில் நட்பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பண்புகள் எவ்வாறு காணப்பட்டன என்பது தொடர்பான விளக்கம் இந்த தலைப்புகளின் கீழால் போடப்பட்டிருப்பதனை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அந்த வகையில் முதலாவது பொறுமை பற்றிய விளக்கத்தை நாங்கள் இந்த தலைப்பிலே பார்த்திருக்கின்றோம். இரண்டாவது துணிவு பற்றி அறிந்திருக்கின்றோம். மூன்றாவது பணிவு, 4வது மன்னிப்பு. இந்த நல்ல குணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காணப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நபி அவர்களை பின்பற்றுகின்ற சமூகத்திலும் இது காணப்பட வேண்டும் என்பதனை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இதற்காகத்தான் நாங்கள் இந்த நட்பண்புகள் என்ற விடயத்திலே அதிகமான கரிசனை கொள்கின்றோம். மாணவர்களே, நாங்கள் தரம் 11 பாடப்புத்தகத்திலே அடுத்த ஒரு தலைப்பாக இஸ்லாமிய ஒழுக்க மேம்பாடு என்ற தலைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தலைப்பிலே 3 பிரதான விடயங்கள் எங்களுக்கு விளங்கி கொள்ள வேண்டும் என்ற வகையில் முதலாவது விடயமாக ஹல்க் ஹுலுக் என்ற அந்த 2 பதங்களின் அடிப்படையில் இஸ்லாமிய ஒழுக்கம் சம்பந்தமான விளக்கம் பாடத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது பகுதியாக இஸ்லாத்தின் பார்வையில் நல்லொழுக்கம் என்று எதனை நாங்கள் கருத வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய அத்திவாரமாக 5 விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. முதலாவது, உயர் பெருமானங்களை கடைபிடித்தல் இஸ்லாத்திலே ஒழுக்கமாக பார்க்கப்படுகின்றது, நல்லொழுக்கமாக இஸ்லாம் கருதுகின்றது. இரண்டாவது, மரியாதைக்குரிய செயல்களை மதித்து நடத்தல்.
இஸ்லாத்திலே பொதுவாக நல்லொழுக்கமாக பார்க்கப்படுகின்றது. நாகரிகமற்றவற்றை தவிர்ந்து நடத்தல், இது இஸ்லாத்தினுடைய நல்லொழுக்கமாக பார்க்கப்படுகின்றது. நான்காவது, ஆபாசமானவைகளை தவிர்ந்து கொள்ளல், இது இஸ்லாத்தின் பார்வையில் நல்லொழுக்கமாக பார்க்கப்படுகின்றது என்பதனை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஐந்தாவது, சூழல் சார் விழுமியங்களை கடைபிடித்தல். சூழல் சார் விழுமியங்கள் என்பது சூழல் நேய மனிதனாக ஒருவன் வாழ வேண்டும் என்பதற்கான முன்மாதிரிகளை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. எனவே அந்த செயல்பாடுகளை கடைபிடிக்கின்ற போது ஒழுக்கம் உள்ளவனாக, பண்பாடுள்ளவனாக, நல்ல மனிதனாக, சமூகத்திலே அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஒருவனாக ஒருவரால் வாழ முடிகின்றது, மாற முடிகின்றது என்பதனை நாங்கள் இந்த பாடத்திலே விளங்கிக் கொள்கின்றோம். அதே போன்று இஸ்லாமிய கடமைகள் நல்லொழுக்கத்தின்பால் வழிகாட்டுகின்றன என்ற விடயம் இதிலே முக்கியமாக மூன்றாவது பகுதியாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாத்தினுடைய இபாதாத்துக்கள் அனைத்துமே நல்லொழுக்கத்தின் பால் ஒருவனை வார்த்தெடுக்கின்ற அம்சங்களாகத்தான் காணப்படுகின்றன. தொழுகை எடுத்துக்கொண்டால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது, மானக்கேடான விடயங்களிலிருந்து அவனை அது காக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களிலிருந்து தொழுகை ஒரு மனிதனை பாதுகாக்கின்றது என்று சொல்லி நாங்கள் படித்திருக்கின்றோம். அதே போன்று ஜக்காத் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகின்றது, உள்ளத்தை மட்டுமல்ல செல்வத்தையும் தூய்மைப்படுத்துகின்றது. அதே போன்று மனிதர்களுக்கு இடையிலான நட்புறவை அது வளர்க்கின்றது, நல்ல மனிதர்களுக்குரிய தயாளத்தன்மையை அது ஏற்படுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நோன்பு அதனுடைய தனி சிறப்பம்சமே தக்குவாதான் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். தக்குவா என்பது உள்ளத்துக்குரிய ஒன்றாக நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். எனவே உள்ளம் தக்குவாவினால் நிரப்பப்படுகின்ற போது, தக்குவாவில் உள்ளம் நனைகின்ற போது மனிதனுடைய செயல்பாடுகள் அது நல்லதாக மாறுவதற்கான அடிப்படையாக அமைந்து விடுகின்றது. அதே போன்று ஹஜ் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மட்டுமல்ல, எல்லா செயல்பாடுகளையும் அவனுடைய எல்லா நடவடிக்கைகளையும் மாற்றுகின்ற ஒரு இபாதத்தாக காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்படியாக இந்த இஸ்லாமிய ஒழுக்க மேம்பாடு என்ற அந்த பாடத்திலே நாங்கள் பிரதானமாக மூன்று பகுதிகளை இங்கே கவனத்திலே கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள் என்ற தலைப்புக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த தலைப்பிலே ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள் என்று நாங்கள் தரம் 10 பார்த்த விடயங்களோடு சேர்த்து சில விடயங்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதில் நாங்கள் அஸ்ஸபுர் என்று நாங்கள் முதலாவது பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது அத்தவக்குல். அஸ்ஸபுர் என்பது பொறுமையை சொல்லுகின்றது, அத்தவக்குல் என்பது பொறுப்பு சாட்டுதலை சொல்லுகின்றது. மூன்றாவது அல் மாரிஃபா, அறிவு என்பதை சொல்லுகின்றது. அர் ரிவா என்பது பொருத்தப்பாடு, பொருந்தி கொள்ளுதலை சொல்லுகின்றது. இப்படியாக நாங்கள் 4 பிரதானமான அம்சங்களை, ஆன்மீக மேம்பாட்டுக்குரிய வழிமுறைகளை இந்த பாடத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றோம். அம்மானவர்களே, நாங்கள் இதுவரை பார்த்த அறிமுகத்தோடு இப்போது நாங்கள் வினாக்களுக்குள் செல்வோம். இந்த அல் அஹ்லாக் வ தஸ்கியா என்ற பாடத்தை உள்ளடக்கியதாக தரம் 10, 11 பாட புத்தகங்களிலேயே 7 தலைப்புகள் உள்ளடக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த 7 தலைப்புகளுக்கூடாகவும் எங்களை வந்தடைய இருக்கின்ற வினாக்கள் எவ்வாறு அமையப்போகின்றன என்பது பற்றி நாங்கள் இப்போது எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். அந்த வகையில் முதலாவது வினாவை இப்படி பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாத்தில் ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் யாது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகம் எவ்வாறானதாக காணப்படும் என்பதனை நாங்கள் விளங்கி கொண்டால், ஒழுக்கமுள்ள சமூகம் எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதனை எங்களுக்கு கூறுவதற்கு இலகுவானதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை இப்படி சொல்ல முடிகின்றது. அல் குர்ஆன் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களையும் சுன்னா சொல்லுகின்ற கருத்துக்களையும்
நாங்கள் வைத்து இப்படி பார்க்க முடிகின்றது. ஒழுக்கம் ஈமானுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. ஒழுக்கம் ஈமானுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று புகாரியிலே வருகின்ற ஒரு ஹதீஸ் சொல்லுகின்றது. நபி அவர்கள் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கமே ஒழுக்கத்தை பூர்ணப்படுத்துவதற்காகும் என்ற ஹதீஸ் இங்கே எங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு பொருத்தமானது. இதுவும் ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. அதே போன்று சூரா லுக்மான், சூரா ஃபுர்கானிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நட்பண்புகளின் பட்டியலை இங்கே எங்களுக்கு ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்துக்கு சொல்ல முடிகின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒழுக்கத்தை இப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நோக்குகின்றான் என்பதனை எங்களுக்கு பார்க்க முடிகின்றது. அதே போன்று நபி அவர்கள் நட்பண்புகளின் சிகரம் என வர்ணித்துள்ளது அல் குர்ஆன். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் இந்த ஒழுக்கம் எவ்வளவு தூரம் முக்கியமானது, ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவசியமானது என்பதை பற்றி எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இப்படியாக நாங்கள் அந்த வினாவுக்கான விடையை இங்கே கூறிக்கொள்ளலாம். இரண்டாவது வினா தௌபா, பாவ மீட்சி பற்றி அமைந்துள்ளது. தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் 4 தருக. இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த நிபந்தனைகள் தான். அவற்றை நாங்கள் இப்படி கூறி காட்டினால் போதுமானது. முதலாவது, அல்லாஹ்வுக்காக என்ற களப்பற்ற எண்ணத்துடன் பாவ மன்னிப்பை மேற்கொள்ளுதல், தௌபாவை முன்னெடுத்தல். இரண்டாவது, பாவத்திலிருந்து முற்றாக நீங்குதல். பாவத்தை செய்து கொண்ட நிலையில் தௌபாவை செய்ய முடியாது என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே கூறுதல் அவசியமாகும். மூன்றாவது, செய்த பாவத்துக்காக வருந்துதல். அந்த குறித்த பாவத்தை நினைத்து வருந்துவது அவசியமாகும். நான்காவது நிபந்தனையாக குறித்த பாவத்தை இனிமேல் செய்வதில்லை என உறுதி கொள்ளுதல். அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் மீளச் செல்ல மாட்டோம் என்பதனை நாங்கள் அந்த இடத்திலே தெரிவித்தல் அவசியமாகும். அதே போன்று இறுதியாக மனிதர்களுடன் தொடர்புடைய பாவமாக இருந்தால் குறித்த நபரிடம் மன்னிப்பை வேண்டுதல். இவைகள் அனைத்தும் தௌபாவினுடைய நிபந்தனைகளாக காணப்படுகின்றன. உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் 4. அந்த 4ஐ உங்களால் குறிப்பிட முடியுமா இருந்தால் இதற்கான விடையாக அது அமைகின்றது. மூன்றாவது, மன அமைதி பெறுவதற்கு இஸ்லாம் காட்டியுள்ள வழிமுறைகள் 4ஐ குறிப்பிடுக. 4 வழிமுறைகளை இஸ்லாம் கேட்டிருக்கின்றது. உள்ளம் அமைதி அடைவதற்காக இஸ்லாம் காட்டியிருக்கின்ற வழிமுறைகள். அந்த வழிமுறைகளில் நாங்கள் பார்ப்போம். இதில் 4ஐ நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது. மேலதிகமாக உங்களுக்கு ஞாபகமூட்டலுக்காக தரப்பட்டிருக்கின்றன. எப்போதும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல். அல்லாஹ்வை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்ற உள்ளம் அமைதி அடையும் என்பதனை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இரண்டாவது, திக்ர், துவா, இஸ்திஃபார் என்பவற்றில் ஈடுபடுதல். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனைகள் புரிகின்ற சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திஃபார் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உள்ளம் அமைதி அடைகின்றது. அத்தோடு இரவு நேரங்களில் வணக்கங்களில் ஈடுபடுதல், குறிப்பாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை இங்கே முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அதனை நீங்கள் அந்த இடத்திலே குறித்து காட்ட வேண்டும். அடுத்தது, நஃபிலான நோன்புகளை நோற்றல். நஃபிலான நோன்புகள், மேலதிகமாக உபரியான நோன்புகளை நாங்கள் நோட்கின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் உள்ளவர்களாக நாங்கள் மாறுவோம். அப்படியாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது. அல் குர்ஆனை அதிகமாக ஓதுதல், முஹாசபாவில் ஈடுபடுதல், சுய விசாரணையில் ஈடுபடுதல், தர்மம் செய்தல், தனித்திருந்து அல்லாஹ்வுடன் முனாஜாத் செய்தல், பாவங்களிலிருந்து விலகி இருத்தல் போன்ற கர்மங்களை நாங்கள் செய்கின்ற நேரத்திலே எங்களுடைய உள்ளம் அமைதி அடைகின்றது. எனவே இதில் உள்ளம் அமைதி அடைகின்ற இந்த செயல்பாடுகள் அனைத்திலும் நீங்கள் 4ஐ குறிப்பிட்டால் அதற்குரிய வினாவுக்குரிய விடையாக அது அமைகின்றது. 4வது வினாவாக சூரா லுக்மானில் குறிப்பிடும் 3 ஒழுக்க பண்புகளை குறிப்பிடுக. நாங்கள் ஏற்கனவே அறிமுகத்திலே பார்த்தோம், நினைவூட்டல் அந்த பாடத்திலே பார்த்தோம். சூரா லுக்மானில் குறிப்பிடுகின்ற 8 பண்புகள் இருக்கின்றன. அவற்றுள் 3ஐ பற்றித்தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த 8 பண்புகளையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதிருத்தல், தொழுகையை நிலைநாட்டுதல், நன்மையை ஏவி தீமையை தடுத்தல், துன்பங்களின் போது பொறுமையாக இருத்தல், பெருமை அடிக்காதிருத்தல், நடையில் நடுநிலை தன்மையை கடைபிடித்தல், சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுதல்.
இந்த பண்புகளில் நீங்கள் 3ஐ குறிப்பிட்டால் அதற்குரிய வினாவுக்குரிய விடையாக அது அமைகின்றது. 5வது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். சூரா ஃபுர்கானில் குறிப்பிடப்பட்டுள்ள நட்பண்புகள் 5ஐ குறிப்பிடுக. 12 பண்புகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தன. அவற்றுள் 5 பண்புகளைத்தான் இங்கே உங்களிடம் வினாவாக கேட்டிருக்கின்றது. பூமியில் பணிவாக நடத்தல், அறிவினர்களுடன் தர்க்கிக்காமல் கண்ணியமாக விலகியிருத்தல், இரவில் கூடுதலாக இறைவனை வணங்குதல், நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுதல், வீண் விரயம் செய்யாதிருத்தல், உலோபித்தனம் செய்யாதிருத்தல், அல்லாஹ்வுக்கு எதனையும் இணையாக்காதிருத்தல், நியாயமின்றி கொலை செய்யாதிருத்தல், விபச்சாரம் செய்யாதிருத்தல், பொய்ச்சாட்சி கூறாதிருத்தல், வீணான காரியங்களிலிருந்து விலகி கொள்ளல், அல் குர்ஆன் வசனங்களுக்கு செவியேற்றல் என்ற அந்த விடயங்கள் அனைத்தும் நட்பண்புகளாக அல் குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்ற பண்புகள். இவற்றுள் 5 பண்புகளை நீங்கள் குறிப்பிட்டால் அந்த வினாவுக்குரிய விடையாக அது அமைகின்றது. ஆம், 6வது வினாவாக நாங்கள் எங்களுக்கு பார்த்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஜுஹுத் ரஹ்பானியா என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை குறிப்பிடுக. ஜுஹுத் என்றால் என்ன, ரஹ்பானியா என்றால் என்ன என்பதனை நாங்கள் இங்கே குறிப்பிட்டால் அதற்கான விடையாக அது அமையப் போகின்றது. ஜுஹுத் என்பது பற்றற்ற வாழ்வு என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதே போன்று ரஹ்பானியா என்பது துறவற நிலையை குறிக்கின்றது. பற்றற்ற வாழ்வை இஸ்லாம் தூண்டுகின்றது, துறவரத்தை இஸ்லாம் வெறுக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் இதுதான் பிரதானமான வேறுபாடாக காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். 7வது வினாவை நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே. இஸ்லாம் குறிப்பிடும் நட்பண்புகள் 4ஐ குறிப்பிட்டு அவை ஒவ்வொன்றிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலிருந்து ஒவ்வொரு உதாரணம் தருக. நட்பண்புகள் எந்தெந்த சம்பவங்களின் ஊடாக அது விளக்கப்பட்டிருக்கின்றது என்பது பாடப்புத்தகத்திலே காணப்படுகின்ற ஒன்று. அதனை இங்கே வினாவாக உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனை ஞாபகப்படுத்தி இப்படி முன்வைக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, இதற்குரிய விடையாக அன்பு, தியாகம், ஈகை, நாணயம், புலன்களை பேணல் ஆகிய பண்புகளை எங்களுக்கு சொல்லலாம். இந்த பண்புகளோடு தொடர்புடைய சம்பவங்களாக ஹவாசி குலத்தைச் சேர்ந்த கைதி பெண்கள் நபி அவருடைய சபைக்கு வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி ஒருவர் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக குழந்தையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை கிடைக்கவில்லை. குழந்தை கிடைக்காத சந்தர்ப்பத்திலே அங்கே இருந்த குழந்தைகளை எடுத்து தன்னுடைய மார்பிலிருந்து பாலை ஊட்டி கொண்டிருந்தார்கள். தன்னுடைய குழந்தை கிடைத்ததும் அந்த குழந்தையை மார்போடு அணைத்து பாலூட்டியதை நபி அவர்கள் பார்த்துவிட்டு நபி அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை தீயில் எறிவாளா என்று. அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒருபோதும் இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று. அப்படியானால் அல்லாஹ் தஆலா இந்த பெண் குழந்தையின் மீது காட்டுகின்ற அன்பை விடவும் அடியார்கள் மீது அன்புள்ளவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை அங்கே சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, இது அன்புக்கான நபி அவர்களுடைய ஒரு சம்பவமாக எங்களுக்கு கூற முடியும். அதே போன்று தியாகத்தை நினைவுபடுத்துவதற்காக நபி அவர்களுடைய விருந்தாளிக்கு விளக்கை அணைத்துவிட்டு உணவளித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட கொடுப்பதற்கு வைத்திருந்த உணவை கொடுக்காமல், மனைவி சாப்பிடாமல் விளக்கை அணைத்துவிட்டு விருந்தாளியை கௌரவித்து அனுப்பிய அன்சாரி தோழர் பற்றி நபி அவர்கள் சிலாகித்து கூறிய அந்த சம்பவத்தை எங்களுக்கு இந்த இடத்திலே கூறலாம். அதே போன்று ஈகை கொடுக்கின்ற வள்ளல்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். தன்னிடம் இல்லாத நேரத்தில் கூட கிடைத்ததை கொடுப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவம் ஒன்று எங்களுக்கு இதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். நபி அவர்கள் ஆடொன்றை குர்பான் வைத்து கொடுப்பதற்காக பங்கு வைத்து ஆயிஷா நாயகியிடம் கொடுக்குமாறு சொல்லுகின்றார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷாவை, எங்களுக்காக எதனை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி. அந்த ஆட்டை குர்பான் வைத்து எடுத்ததிலே எங்களுக்கென்று எதனை வைத்திருக்கின்றீர்கள் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எலும்பு கொஞ்சம் வைத்திருக்கின்றோம், கொழும்பு வைத்து குடிப்பதற்காக. அப்போது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷாவே, இவைதான் எங்களுக்கு கிடைக்காமல் போகிறது, மற்ற அனைத்துமே எங்களுக்கு கிடைக்கின்றது மறுமையிலே என்று சொல்லி அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள்.
இப்படியாக சஹாபாக்கள் கொடுக்கின்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். கொடுப்பவைகள் அனைத்தும் மறுமையில் எங்களுக்கு வரும் என்ற அந்த நம்பிக்கையிலே உறுதியாக செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நம்பிக்கை நாணயம் சம்பந்தமாக ஏராளமான சம்பவங்களை எங்களுக்கு கூற முடியும். உயர்குலத்து பெண்மணி ஒருவர் களவாடியதற்காக நபி அவர்களிடம் கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்களிடம் சிபார்சு செய்யப்படுகின்றது, உயர்குலத்து பெண் இவளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி. நபி அவர்கள் அந்த நேரத்திலே கூறிய அந்த செய்தி எங்களுக்கு நீதிக்கான ஒரு பெரிய அடித்தளமாக அமைந்திருப்பதனை எங்களால் காண முடிகின்றது. இந்த செய்தியையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். என்னுடைய மகள் ஃபாத்திமா தான் திருடியிருந்தாலும் அவர்களுடைய கையை நான் வெட்டியிருப்பேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த சம்பவத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்ட வேண்டும். சுருக்கமாக இங்கே போடப்பட்டிருப்பதனை நீங்கள் விரிவாக எழுத முடியுமாக இருந்தால் நல்லதாக இருக்கும். அந்த விடை பூர்ணத்துவம் உள்ளதாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் அத்தஸ்கியத்து நப்ஸ் என்பதன் மொழி கருத்து யாது என்ற வினாவுக்கு செல்வோம். இந்த வினாவை பற்றி நாங்கள் அறிமுகத்திலும் பார்த்து கொண்டோம். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல் என்ற கருத்தை அத்தஸ்கியத்து நப்ஸ் என்ற மாணவர்களே, 8வது வினாவுக்கு நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். தஸ்கியத்து நப்ஸ் என்பதன் மொழி கருத்து யாது என்று இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு நாங்கள் நேரடியாக இப்படி சொல்லலாம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் என்று இதனுடைய மொழி கருத்தை எங்களுக்கு சொல்ல முடிகின்றது. அடுத்ததாக 9வது வினா, அல் குர்ஆன் விளக்கும் உள்ளத்தின் 3 நிலைகளையும் குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய விடையாக 3 நிலைகளையும் நாங்கள் அறிமுகத்திலே பார்த்தது போல நப்சுல் அம்மாரா பிஸ்ஸு, நப்சுல் லவ்வாமா, நப்சுல் முத்மஇன்னா என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடிகின்றது. 10வது வினா, ஒழுக்கத்தை வலியுறுத்தும் ஹதீஸ் ஒன்றை தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒழுக்கம் சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் போடப்பட்டிருக்கின்றன. பாடப்புத்தகத்திலே நாங்கள் குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை நிறைய பார்த்திருக்கின்றோம். அதிலே ஒன்றை நாங்கள் கூறினால் போதுமானது. நான் நட்பண்புகளை பூர்ணப்படுத்துவதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று பைஹக்கியில் வந்திருக்கின்ற ஹதீஸ். வெக்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று சொன்ன அந்த புகாரியில் வருகின்ற ஹதீஸ். அவர்களது பண்பாடுகள் அல் குர்ஆனாகவே இருந்தன என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்ட செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அந்த செய்தி இப்படியாக 3 செய்திகளிலிருந்து ஹதீஸ்களிலிருந்து ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட முடிந்தால் போதுமானது. அடுத்ததாக 11வது வினா, தஸ்கியத்து நப்சின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டும் அல் குர்ஆன் ஆதாரம் ஒன்றை குறிப்பிடுக. தஸ்கியத்து நப்சின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்ற குர்ஆன் வசனம் ஒன்றை கூறுமாறு இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. நிறைய குர்ஆன் வசனங்களை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதே போன்று அதில் ஒன்றுதான், நிச்சயமாக யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். கது அஃப்லஹ மன் ஜக்காஹா என்ற அந்த குர்ஆன் வசனம் இங்கே உங்களுக்கு போட முடியுமான ஒரு விடையாக காணப்படுகின்றது. 12வது வினா, உளப்பரிசுத்தம் ஏற்படுவதற்காக ஒருவர் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் 5ஐ குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் நிறைய பார்த்திருக்கின்றோம். அதிலே 5ஐ தான் இங்கே விடையாக கேட்டிருக்கின்றார்கள். மோஸ்துதி, பெருமை, பொறாமை போன்ற இழிகுணங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், ஃபர்லான கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றுதல், நஃபிலான வணக்கங்களை நிறைவேற்றுதல், திக்ருகளில் ஈடுபடுதல், குர்ஆனை அதிகம் ஓதுதல், தௌபா செய்தல் என்று உங்களுக்கு நிறைய விடயங்களை சொல்ல முடியுமாக இருக்கும். 13வது வினா, ஆன்மீக மேம்பாட்டுக்கு இஸ்லாத்தின் வழிமுறைகள் 4ஐ குறிப்பிடுக. ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகளை நாங்கள் தரம் 10 புத்தகத்திலும் 11 புத்தகத்திலும் பார்த்திருக்கின்றோம். 4 வழிமுறைகள் நாங்கள் 2 பாட நூல்களிலையும் பார்த்தோம். அந்த வழிமுறைகளிலிருந்து 4ஐ இங்கே கேட்டிருக்கின்றார்கள். அல் இஹ்லாஸ் உள தூய்மை, தௌபா பாவமீட்சி, தக்வா இறையச்சம், வரா பேணுதல், ஜுஹுத் பற்றற்ற வாழ்வு,
தவக்குல் பொறுப்பு சாட்டுதல் என்ற அந்த ஆன்மீக மேம்பாட்டுக்குரிய வழிமுறைகளை எங்களால் இப்படி எழுத முடிகின்றது. மாணவர்களே, நாங்கள் 14வது வினாவை நோக்குவோம். சூழல் சார் விழுமியங்கள் தொடர்பில் இஸ்லாம் கற்றுத்தரும் ஒழுக்கங்கள் 3ஐ குறிப்பிடுக என்று இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. சூழல் சார் விழுமியங்கள் தொடர்பான ஒழுக்க நடவடிக்கைகள் பலவற்றை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதில் 3 விடயங்களை இங்கே எங்களுக்கு ஞாபகம் முட்டினால் வினா பூர்ணமானதாக இருக்கும். பயன் தரும் தாவரங்களை பாதுகாத்தல், பொது இடங்கள் நீர்நிலைகளில் சுத்தத்தை பேணல், மனிதனுக்கோ ஏனைய உயிரினங்களுக்கோ நோவினை தரும் பொருட்களை சூழலிலிருந்து அகற்றுதல் போன்ற விடயங்களில் எங்களுடைய விடையாக அதனை அமைத்துக்கொள்ள முடிகின்றது. 15வது வினா, தாருல் ஃபனா தாருல் பக்கா ஆகிய இரு பதங்களையும் வேறுபடுத்துக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேறுபடுத்தல் என்பது 2 விடயங்கள் பற்றிய தெளிவையும் நீங்கள் கொடுத்தால் போதுமானது. அதிலே தாருல் ஃபனா என்பது அழியக்கூடிய இவ்வுலக வாழ்வு என்பதனை குறிக்கின்றது. தாருல் பக்கா என்பது முடிவில்லாத மறுமை வாழ்வை குறிக்கின்றது. இந்த 2 விளக்கங்களையும் நீங்கள் இந்த வினாவுக்குரிய விடையாக அளித்தால் பூர்ணமானதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் முதலாவது பகுதியை இத்தோடு முடிவு செய்து கொள்வோம். அடுத்த பகுதியோடு நாங்கள் தொடர்பிலே இணைந்து கொள்வோம். மாணவர்களே, நாங்கள் 16வது வினாவுக்கு செல்வோம். 2வது பகுதியிலே இந்த வினா நல்லொழுக்க பண்புகளை வகைப்படுத்தக்கூடிய பிரதான தலைப்புகள் 5னை கூறுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பாடங்களை மீட்டுகின்ற போது ஞாபகப்படுத்திய அந்த 5 பகுதிகளும் தான் உயர் பெருமானங்களை கடைபிடித்தல், அதிலே அன்பு, நீதி, வாய்மை, நேர்மை என்பன உயர்ந்த பெருமானங்களாக அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று 2வது மரியாதைக்குரிய செயல்களை மதித்து நடத்தல், பெற்றோர், மூத்தோர், ஆசிரியர்கள், கல்விமான்கள் போன்றவர்களை நாங்கள் மதித்து நடக்கின்ற போது அது நல்ல பண்புள்ள செயல்பாடுகளாக மாறுகின்றது. அதே போன்று 3வது நாகரிகமற்றவைகளை தவிர்த்து நடத்தல், பொது இடங்களில் துப்புதல், மலசலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல் போன்ற செயல்பாடுகளிலிருந்து நாங்கள் விலகி இருப்பது நட்பண்பினுடைய அடையாளமாக கருதப்படுகின்றது. ஆபாசமானவைகளை தவிர்த்து கொள்ளுதல், கீழ்த்தரமான பாலுணர்வை தூண்டக்கூடிய ஆடை, வார்த்தைகள், களியாட்டங்கள் என்பவற்றிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்று 5வதாக சூழல் சார் விழுமியங்களை கடைபிடித்தல், தாவரங்களை பாதுகாத்தல், தாவரங்களை நடுதல் போன்ற அந்த செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுதல் வேண்டும். அத்தோடு சுத்தத்தை பேணுதல் பேணுகின்ற நடவடிக்கையிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும். இதுவை அனைத்தும் சூழல் சார் விழுமியங்களாக காணப்படுகின்றன. இவ்வாறாக அந்த வினாவுக்குரிய இந்த 5 பெருமானங்களையும் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் உதாரணங்களோடு. 17வது வினாவாக இஸ்லாமிய கடமைகள் எவ்வாறு நல்லொழுக்கங்களின் பால் இருக்கப்படுவதற்கும் பயிற்றுவிக்கின்றன என்பதனை விளக்குக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இஸ்லாமிய கடமைகள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற கடமைகள் எவ்வாறு எங்களிடத்திலே நல்லொழுக்கங்களை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றன என்பதனை பற்றி நாங்கள் இதிலே கூற இருக்கின்றோம். மாணவர்களே, அந்த வினாவுக்குரிய விடையாக இப்படி எழுதி கொள்ள வேண்டும். தொழுகை என்று நாங்கள் குறிப்பிட்டு தொழுகையின் மூலமாக உள்ளத்தை சுத்தப்படுத்தி அதற்கு பிரகாசத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டு உள்ளத்துக்கு பிரகாசம் கிடைக்கின்ற போது நல்லொழுக்கத்தையும் தீய செயல்களையும் பிரித்தறிந்து கொள்வதற்கு உள்ளத்துக்கு முடிகிறது. இதன் மூலம் நல்லொழுக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதற்கும் அந்த உள்ளத்தை பெற்றவனுக்கு முடிகின்றது என்பதனை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும். ஜக்காத்தும் அதே போன்றுதான். வறிய மக்கள் மீது அன்பு, தயால சிந்தை ஏற்படுகிறது. ஜக்காத்தின் மூலமாக இந்த பயன்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று உலோபித்தனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. உலக ஆசையிலிருந்து உள்ளம் தூய்மை பெறுகிறது என்பதனை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு இபாதத்து தான்
நோன்பு. உல ஆசைகள் தீய உணர்வுகளிலிருந்து அது எங்களை பாதுகாக்கிறது, எங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்கின்றது. இறையச்சம், பொறுமை, ஈகை போன்ற உயர் பண்புகளை வளர்க்கின்றது என்று நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும். அதே போன்று ஹஜ், இறுதி கடமையான ஹஜ்ஜை நாங்கள் இப்படி சொல்ல வேண்டும். தியாகம், அர்ப்பணிப்புக்கான பயிற்சியை கொடுக்கின்றது. சகோதரத்துவம், சமத்துவம், சகிப்புத்தன்மை, புரிந்துணர்வு போன்ற உயரிய குணங்களை அது ஒருவரிடத்திலே ஏற்படுத்துகின்றது என்று நாங்கள் இங்கே விடையாக அமைத்து காட்ட வேண்டும். அடுத்ததாக 18வது வினா, மாரிஃபா என்னும் பதத்தை விளக்குக. ஆன்மீக மேம்பாட்டுக்குரிய வழிமுறைகளில் ஒன்றாக இதனை நாங்கள் பார்த்தோம். இதனுடைய பத விளக்கத்தை இங்கே வினாவாக கேட்டிருக்கின்றார்கள். இதனுடைய மொழி கருத்து அறிவு என்பதாகும். பரிபாசை ரீதியில் அல்லாஹ்வை கண்ணால் காண்பது போன்று அறிவதன் மூலம் உளப்பேரின்பம் அடைதலை குறிக்கின்றது. அல்லாஹ்வை கண்ணால் காண்பது போன்று அறிவதன் மூலம் உளப்பேரின்பம் அடைவதலை குறிக்கின்றது என்பதனை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும். மொழி ரீதியான விளக்கம், பரிபாசை ரீதியிலான விளக்கம் என்பவற்றின் ஊடாக மாரிஃபாவை நாங்கள் விளக்கி கூற வேண்டும். 19வது வினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி பிரார்த்தித்த விடயங்கள் 4ஐ குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த வினா காணப்படுகின்றது. 4 விடயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோசனமற்ற அறிவை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். பணிவு இல்லாத உள்ளத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் என்ற அந்த விடையை நீங்கள் இப்படி குறிப்பிட்டால் போதுமானது. அடுத்ததாக ஈகை மூலம் கிடைக்கும் பயன்கள் 2 தருக. ஈகை என்று சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலும் ஒரு வினாவை பார்த்தோம். அந்த வினாவில் கேட்கப்பட்ட விடயத்தை அல்ல, வேறு ஒரு விடயம் இந்த வினாவின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈகையின் மூலம் கிடைக்கின்ற பயன்களில் முக்கியமான ஒரு பயன்தான் இவ்வுலகில் அல்லாஹ்வின் அன்பும் மனிதர்களின் அபிமானமும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கின்றது. கொடுக்கின்ற போது அல்லாஹ் விரும்புகின்றான். அதே நேரம் மனிதர்களுடைய நல்ல பெயர் கிடைக்கின்றது, நட்பெயர் கிடைக்கின்றது. மனிதர்களுடைய அபிமானத்துக்குரியவராக அவர் மாறுகின்றார் என்ற செய்தியை நாங்கள் இங்கே விடையாக குறிப்பிட வேண்டும். மறுமையில் மகத்தான கூலி கிடைக்கின்றது. செல்வத்தில் அபிவிருத்தி உண்டாகும். ஆபத்துகள் அகன்று விடுகின்றது. தர்மம் தலை காக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகின்றது. ஆபத்துக்கள் அகன்று விடும். மனதுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் விடையாக குறிப்பிட வேண்டும். இஹ்லாஸ் என்ற பதத்தின் விளக்கம் யாது? இஹ்லாஸ் என்பதற்கான பத விளக்கத்தையும் இங்கே கேட்டிருக்கின்றார்கள். பரிபாசை ரீதியிலான விளக்கம், மொழி ரீதியிலான விளக்கம் என்பவற்றினூடாக இதனை எங்களுக்கு விளக்கப்படுத்த முடிகின்றது. மன தூய்மை, கலப்பற்ற எண்ணம் என மொழி ரீதியாக இது பொருள்படுகின்றது. பரிபாசை ரீதியில் ஓர் அடியான் எச்செயலை செய்தாலும் அது அல்லாஹ்வின் திருப்தியை மாத்திரமே நோக்காக கொண்டதாக இருப்பதை குறிக்கும். இஹ்லாஸ் என்பதற்கான மிகச் சரியான ஒரு வரைவிலக்கணம் இதுவாக காணப்படுகின்றது. அன்பு வைத்தலின் 2 பிரிவுகளையும் குறிப்பிடுக. நட்பண்புகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அன்பு என்ற பகுதி விரிவாக பாடப்புத்தகத்திலே விளக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அன்பு வைத்தலுடைய 2 பகுதிகளை பற்றி பாடப்புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான ஒரு வினாவைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அன்பு வைத்தலின் 2 பிரிவுகளை குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல், 2வது படைப்பினங்கள் மீது அன்பு வைத்தல் என்று நாங்கள் அந்த 2 வகைகளையும் விடையாக குறிப்பிடலாம். மாணவர்களே, 23வது வினா, பொறுமைக்குரிய சந்தர்ப்பங்கள் 3ஐ குறிப்பிடுக. பாடநூலிலே நிறைய பொறுமை கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 3ஐ இங்கே எங்களுக்கு குறிப்பிட்டால் போதுமானதாக இருக்கும். அவற்றை நாங்கள் ஞாபகத்துக்கு எடுத்துக்கொள்வோம்.
முதலாவது கோபம் வருகின்ற போது பொறுமை கொள்ளல் என்பது அதனை அடக்கிக் கொள்வதாகும். பேராசையின் போது பொறுமை கொள்ளல் என்பது போதுமாக்கிக் கொள்ளல் என்பதாகும். சோதனைகளின் போது அதனை தாங்கிக் கொள்ளுதல், கவலை துக்கத்தின் போது அவற்றை சகித்து கொள்ளுதல், பாவத்தின்பால் உள்ளம் ஈர்க்கப்படுகின்ற போது அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், நற்காரியங்களில் சோர்வு ஏற்படுகின்ற போது திட உறுதியாய் நிற்றல், இழப்புக்களின் போது பொருட்படுத்தாமல் நிற்றல். இழப்புக்களை பொருட்படுத்தாமல் நிற்பதுதான் அந்த இடத்திலே பொறுமையாக கொள்ளப்படுகிறது. வாழ்க்கை சுமைகளின் போது அதனை தாங்கிக் கொள்ளுதல் இங்கே பொறுமையாக கொள்ளப்படுகின்றது. பிரச்சனைகள் வரும்போது எதிர்கொள்ள வேண்டும், அது அந்த இடத்திலே பொறுமையாக பார்க்கப்படுகின்றது. பழிக்கு பழி உணர்வு வரும்போது மன்னித்து விடுதல், விருப்பத்துக்கு மாறான முடிவுகள் கேட்கும்போது அவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் என்பன பொறுமையாக கருதப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பங்களிலே பொறுமை என்பது வித்தியாசமான வடிவங்களிலே அமையப்பட்டிருப்பதனை எங்களால் காண முடிகின்றது. இவற்றில் நீங்கள் கேட்கப்பட்ட அளவுக்கு தகவல்களை கொடுத்தால் அந்த புள்ளிகள் உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்கும். 24வது வினா, பணிவு பற்றிய அல் குர்ஆன் வசனம் ஒன்றை கூறுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆன் பணிவு சம்பந்தமாக சொல்லுகின்ற ஒரு முக்கியமான வசனம்தான், இவர்கள் தாம் ரஹ்மானுடைய அடியார்கள், பூமியில் அடக்கமாகவும் பணிவாகவும் நடப்பார்கள், மூடர்கள் அவர்களுடன் தர்க்கிக்க முற்பட்டால் சலாமுன் என்று கூறி அவர்களை விட்டும் விலகி விடுவார்கள் என்று 25வது அத்தியாயம் 63வது வசனத்திலே கூறப்பட்ட விடயத்தை நீங்கள் விடையாக குறிப்பிட வேண்டும். 25வது வினா, தொழுகை எவ்வாறான பண்புகளை ஒருவரில் வளர்க்கின்றது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. தொழுகையின் மூலம் வளர்க்கப்படுகின்ற பிரதானமான ஒரு பண்புதான் தீய செயல்களிலிருந்து விலகி நல்லொழுக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் உள்ளத்தை ஏற்படுத்துகிறது. நாங்கள் அதனை குர்ஆன் வசனத்தினூடாக பார்த்தோம். 26வது வினா, அல் முகுனி அல் முஅத்தி என்ற பதங்களின் விளக்கம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இரண்டும் அரபு பதங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் திருநாமங்களிலே வருகின்ற சொற்களாகவும் காணப்படுகின்றன. இவை இரண்டும் அல்லாஹ்வின் பண்புகளாகும். அல் முகுனி என்பது செல்வந்தனாக ஆக்குபவன் என்பதையும், அல் முஅத்தி என்பது கொடுப்பவன் என்பதையும் குறிக்கின்றது என்று நீங்கள் எழுத முடியுமா இருந்தால் போதுமானது. 27வது வினா, நாணயம் பற்றி அல் குர்ஆன் வசனம் ஒன்றை கூறுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, இஸ்லாம் பாடம் என்பது அல் குர்ஆனதும் சுன்னாவினதும் அடியில் அமைந்த விளக்கமாக காணப்படுகின்றது. எனவே இஸ்லாம் பாடத்தில் வருகின்ற எல்லா தலைப்புகள் பற்றிய குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வினாக்களிலிருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்ற பிரதானமான ஒன்றாகும். அந்த வகையில் நாணயம் பற்றிய அல் குர்ஆன் வசனம் ஒன்றை கூறுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாடத்திலே நாங்கள் கடந்த மீட்டல்லே பார்த்த அந்த பாடங்களிலே அல் குர்ஆன் வசனங்கள் ஏராளமாக போடப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் அவசியமாகும். பரீட்சையிலே வினாக்கள் விடையளிப்பதற்கு அது வசதியாக அமையும். நீங்கள் அளந்தால் பூரணமாக அளவுங்கள், நிறுத்தால் சரியான எடையை கொண்டு நிறுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் இலகுவான குர்ஆன் வசனம். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது அவசியமாகும், அதனை விடையாக எழுதுவதற்கு. அடுத்ததாக 28வது வினா, ஈகை பற்றிய அல் குர்ஆன் வசனம் ஒன்றை கூறுக. ஈகை பற்றியும் அல் குர்ஆனுடைய வசனம் ஒன்றை உங்களுக்கு கூறுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் உங்களால் இயன்ற வரையில் அல்லாஹுக்கு பயந்து அவனுக்கு செவிசாய்ந்து வழிபட்டு நடந்து தானமும் செய்யுங்கள், இது உங்களுக்குத்தான் நல்லது. எவர்கள் உலோபித்தனத்திலிருந்து தம்மை இரட்சித்து கொண்டார்களோ அத்தகையோர் நிச்சயமாக சித்தி அடைந்தோர் ஆவார். 64வது அத்தியாயம் 16வது வசனம். நீங்கள் கட்டாயம் இந்த குர்ஆன் வசனத்தை நினைவில் வைத்திருப்பது அவசியமாகும். 29வது வினா, ஜுஹுத் வரா ஆகிய பதங்களை விளக்குக. அப்போ 2 பதங்களுக்கும் நாங்கள் விளக்கங்களை வழங்க வேண்டும். அதில் நாங்கள் ஜுஹுத் என்பது பற்றி விளக்குகின்ற சந்தர்ப்பத்தில்
பற்றற்ற வாழ்வை குறிக்கின்றது. ஆன்மீக மேம்பாட்டுக்கென இஸ்லாம் காட்டும் ஒரு வழிமுறையாக இது காணப்படுகின்றது. பற்றற்ற வாழ்வு என்பது மறுமை வாழ்வுடன் ஒப்பிடும் போது இவ்வுலக வாழ்க்கையை அற்பமானதாக கருதுவதாகும் என்று ஒரு ஜுஹுதுக்குரிய ஒரு விளக்கத்தை நாங்கள் இங்கே அறிமுகத்தை எழுதுகின்றோம். அதே போன்று வரா என்பதற்கான ஒரு அறிமுகம், வரா என்பது கருத்து, வரா என்பதன் கருத்து பேணுதல் என்பதாகும். அதாவது குற்றம் நிகழ்ந்து விடுமோ எனும் பயத்தினால் குற்றம் இல்லாத ஒன்றையும் விட்டுவிடுகின்ற தன்மையை இது குறிக்கின்றது என்று நாங்கள் வராவுக்கான விளக்கத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா இருத்தல் அவசியமாகும். 30வது, ஜீவராசிகள் மீது அன்பு காட்டுவதன் அவசியம் பற்றிய நபிமொழி ஒன்றை குறிப்பிடுக. நாங்கள் சூழல் சார் விழுமியங்களில் பார்த்த ஒரு ஹதீஸையும் உங்களுக்கு இங்கே ஞாபகமூட்ட முடியும். ஜீவராசிகள் மீது அன்பு காட்டுவதன் அவசியம் பற்றிய நபிமொழி ஒன்றை குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் 2 நபிமொழிகளை இங்கே உங்களுக்கு ஞாபகம் மூட்டியிருக்கின்றோம். 2லே ஒன்றை எழுதினால் அதற்குரிய பூர்ணமான விடையாக அது கொள்ளப்படுகின்றது. உங்கள் மிருகங்களின் முதுகை உங்களது சாய்வு நாட்காலிகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அஹ்மதிலே வருகின்ற ஒரு ஹதீஸ் இங்கே போடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அபூதாவுதிலே வருகின்ற இன்னும் ஒரு ஹதீஸ், படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வின் பராமரிப்பில் உள்ளனவே, மண்ணில் உள்ளவற்றுக்கு அன்பு காட்டுங்கள், விண்ணில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்ற ஒரு அழகான நபிமொழியை நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். 2ல் ஒன்றை நீங்கள் எழுதுவதன் மூலம் அந்த வினாவுக்குரிய முழு புள்ளிகளையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். மாணவர்களே, 31வது வினா, நட்பண்பு என்றால் என்ன என்பதை சுருக்கமாக விளக்குக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நட்பண்புக்குரிய ஒரு விளக்கத்தை நீங்கள் இங்கே சுருக்கமாக முன்வைக்க வேண்டும். நாங்கள் இப்படி அதனை சொல்லுவோம். அரபு மொழியில் ஹுலுக் ஹசன், அஹ்லாக் ஹசனா, மக்காரிமுல் அஹ்லாக், அதப், ஆதாப் முதலான பதங்கள் நட்பண்புகளை சுட்டி காட்டுவதற்கு பிரயோகிக்கப்படுகின்றன என்று சொல்லி நாங்கள் மொழி ரீதியாக சொல்லுவோம். பக்குவப்பட்டதும் அங்கீகரிக்கப்பட்டதுமான ஒரு வாழ்வுக்கு தேவையான நபி அவர்கள் காட்டி சென்ற உயரிய குணங்களே நட்பண்புகளாகும் என்று சொல்லி நாங்கள் வரைவிலக்கணத்தையும் சொல்லுவோம். அதே போன்று நபியே, நிச்சயமாக நீர் நட்பண்பின் சிகரமாக இருக்கின்றீர் என்று அந்த அல் குர்ஆனுடைய அல் கலம் 4வது வசனத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவோம் விடையாக. இப்படியாக நட்பண்புக்குரிய விளக்கம் ஒன்றை எங்களால் கூற முடியுமாக இருக்கிறது. 32வது வினா, தவக்குல் என்பதால் கருதப்படுவது யாது? அதற்கு இப்படி நாங்கள் விடையை அமைத்து கொள்ளலாம். தவக்குல் என்பதன் மொழி கருத்து பொறுப்பு சாட்டுதல் என்பதாகும். இது முயற்சி, அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை என்பவற்றின் சேர்க்கையாகும். இஸ்லாமிய வழக்கில் எமது முயற்சிகளின் முடிவை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுதல் தவக்குல் எனப்படுகிறது என்று சொல்லி எங்களுக்கு தவக்குலுக்கு ஒரு விளக்கத்தை கூற முடிகின்றது. ரிலா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ரிலாவுக்கான ஒரு அறிமுகத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ரிலா என்பதன் மொழி கருத்து பொருந்தி கொள்ளல் என்பதாகும். இஸ்லாமிய வழக்கில் எமக்கு அல்லாஹ்வின் ஏற்பாட்டின்படி அமையும் அனைத்து நிலைமைகளையும் பொருந்தி கொண்டு மன திருப்தி அடைவதற்கே ரிலா என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி விளக்கம் சொன்னால் போதுமானது. மொழி ரீதியான கருத்தும் பரிபாசை ரீதியிலான கருத்தும் இந்த வினாவுக்குரிய விடையாக அமைய இருக்கின்றது. அடுத்ததாக 34வது வினா, கல்புன் சலீம் என்பதன் கருத்து யாது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் தூய உள்ளம் என்று கூறினால் முழுமையான விடையாக அது அமைந்துவிடும். மன்னிப்பதன் சிறப்பை எடுத்து காட்டும் குர்ஆன் ஆதாரம் ஒன்றை குறிப்பிடுக. இங்கேயும் குர்ஆன் வசனங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. மன்னிப்போடு தொடர்பான குர்ஆன் வசனங்களை எங்களால் குறிப்பிட முடியும். ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை நீங்கள் கூறினால் போதுமானது. அவர்கள் எத்தகையோர் என்றால், செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள், கோபத்தை விழுங்கி விடுவார்கள், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள், அல்லாஹ் இத்தகைய நல்லோரையே நேசிக்கின்றான். ஆல இம்ரான் 134வது வசனத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். அதே போன்று
எவரேனும் பிறர் செய்த தீங்கை பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக இது மிகவும் வீரமிக்க செயலாகும் என்று அஷூரா 43வது வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இதில் 2 குர்ஆன் வசனங்களிலே ஒன்றை உங்களுக்கு சொல்ல முடியுமாக இருக்கும். ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் இந்த பாடத்திலே அல் அஹ்லாக் வ தஸ்கியா என்ற தேர்ச்சியை விளங்குவதற்கு முயற்சித்தோம். தேர்ச்சியிலே 7 தலைப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. தரம் 10, 11 பாடப்புத்தகங்களில் இருக்கின்ற அந்த தலைப்புகளை நாங்கள் மைண்ட்மெட் மூலமாக சுருக்கமாக பார்த்தோம். அந்த பாடப்பரப்புகளை உள்ளடக்கிய வினாக்கள் பரீட்சையில் எவ்வாறு வந்திருக்கின்றன என்பதனை, அதற்கு விடை எவ்வாறு அமையப்பெறுகின்றன என்பதனையும் உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொண்டோம். நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோசனமாக அமைந்திருக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்களுடைய பெறுபேறுகளை அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக ஆக்கித்தர வேண்டும் என்று கேட்டு, கல்வி அமைச்சின் மூலம் நடத்தப்படும் சமய பாடங்களுக்கான பின்னூட்டல் நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக இன்று நடைபெற்ற இந்த பாடத்திலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.